ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வீண் வார்த்தைகளினாலும் அதிக வார்த்தை பிரயோகங்களினாலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் போய் சேர்ந்து விடும் என்று சொல்லக்கூடாது. அப்படி நினைக்க கூடாது. நம்முடைய பரிசுத்தமே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு காரணமா இருக்கும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்மிடத்தில் அநியாயம் அக்கிரமம் இல்லாதபடி பார்த்து கொண்டு பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம். தேவாலயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றின விளக்கங்கள் இந்த புத்தகத்தில், இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல பலியிட சேராதே, அதை காட்டிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் தேவாலயத்திற்கு போகும்போது என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும்? மூடர் பலியிடுகிறது போல பலியிடாதே, முட்டாள்தனமாக கர்த்தருக்கு பலி செலுத்தாதே என்று வேதம் சொல்லுகிறது. மூடர்களின் பலியிடுதல் என்றால் என்ன? அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். அது வெறும், அதாவது செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லி இருக்கிறது பலியால் செவி கொடுக்காமல் யார் எதை சொன்னாலும் தேவாலயத்தில் நமக்கு சொல்லுகிற போதனைகளை கேட்காமல் ஒரு கடமைக்கு தேவாலயத்திற்கு செல்வது, அங்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பது, ஜெபிப்பது, ஆராதனை செய்வது, வீட்டிற்கு வருவது, ஒரு முறையாக, ஒரு பழக்கமாக, ஒரு பாரம்பரியமாக செயல்படாமல் செவி கொடுக்க சேர்வதே நலம். எப்பொழுதும் ஒவ்வொரு நாள் நாம் ஆராதனைக்கு செல்லும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நமக்கு இன்று என்ன வார்த்தை சொல்லுகிறார், நாம் எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் மனம் திருந்தி வாழ வேண்டும். இப்படி செல்லுகிற முறைதான் சரியானது என்று வேதம் சொல்லுகிறது. செவி கொடுக்க சேர்வதே நலம். போதகரின் போதனைகளை அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் என்று நேரத்தை கடத்தி கொண்டு கேட்டுவிட்டு கடமைக்காக, ஊருக்காக, உலகத்தாருக்காக அமர்ந்திருந்து சும்மா வரக்கூடாது. ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் திருந்த வேண்டும். அப்படி திருந்தி வாழ்வதே செவி கொடுப்பது என்பது. அப்படி வாழ்ந்தால்தான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அவர்களை ஞானம் உள்ளவர்கள். மற்றபடி கடமைக்கு தேவாலயத்திற்கு செல்வது, பலி செலுத்துவது, காணிக்கை கொடுப்பது, தசமபாகம் கொடுப்பது, காரியங்கள் சொல்கிற வேலைகளை செய்வது, இதை மட்டும் செய்துவிட்டு வந்து விட்டால் நாம் பரிசுத்தவான்கள் என்று அர்த்தம் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் மூடர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நமக்கு இன்றைய செய்தி என்ன, நாம் எதில் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து திருந்தி வாழ்வதே உண்மையான ஞானமான செயலாயிருக்கிறது. தேவ சமூகத்தில் போய் நீ துணிந்து பேசாமல், துணிகரமாய் பேசக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்ற பின்பு நாம் துணிகரமாய் அங்கு வாயை திறந்து பேசக்கூடாது. அமைதலா இருக்க வேண்டும். அது எப்படி, இது எப்படி என்று தைரியமாய் துணிகரமாய் பேசக்கூடாது. தாழ்மையோடு, அமைதியோடு, பயபக்தியோடு அமர்ந்திருக்க வேண்டும். மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. மனம் பதற்றப்பட்டு எந்த வார்த்தையும் சொல்லிவிடக் கூடாது. ஏதாவது ஒரு குறுக்கே பேசிவிடக்கூடாது. தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் சுருக்கமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் என்று நினைக்கிறோம் அதிக மணி நேரம் ஜெபிக்க வேண்டும், அதனால் அதிக நேரம் தொடர்ந்து சொல்லிய வார்த்தைகளே சொல்லிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படியே செய்கிறோம். ஆனால் அது தவறு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் சுருக்கமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்க போனால் என்ன ஜெபிக்க வந்திருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், என்ன கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி சுருக்கமாய் முடிக்க வேண்டும். ஜெபம் சுருக்கமானதா இருக்க வேண்டும். வீண் வார்த்தைகளினாலும் அதிக வார்த்தை பிரயோகங்களினாலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் போய் சேர்ந்து விடும் என்று சொல்லக்கூடாது. அப்படி நினைக்க கூடாது. நம்முடைய பரிசுத்தமே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு காரணமா இருக்கும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்மிடத்தில் அநியாயம் அக்கிரமம் இல்லாதபடி பார்த்து கொண்டு பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்.
தொல்லைகளின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல நாம் அதிக மனக்குழப்பத்திலும் பிரச்சனையிலும் இருக்கும்போது நாம் படுத்துறங்கினால் இரவில் நமக்கு சொப்பனங்கள் வரும், கனவு வரும், மிகவும் குழப்பமாக இருக்கும். மனக்குழப்பத்தோடு படுத்தால் அந்த குழப்பமான தவறான ஒரு புரிதல் இல்லாத கனவுகள் வரும். தொல்லைகளின் திரட்சியினால் நம்முடைய மாம்சத்தில் நம்முடைய மூளையில் ஏற்படுகிற அது உண்மையான கர்த்தர் தரும் தரிசனம் அல்ல, அது கனவு அல்ல. அது நம்முடைய தொல்லைகளினால், நம்முடைய பாடுகளினால், அதிக மன உளைச்சலில் இருப்பதினால் நாம் தூங்கும் போதும் நம்முடைய மூளையில் ஏற்படுகிற மாற்றங்கள், அதனால் ஏற்படுகிறதே தொல்லைகளின் திரட்சி. அது போல மூடர்களின் வார்த்தைகளின் திரட்சியினால் சத்தம் பிறக்கும். மூடர்கள், அறிவில்லாமல் பேசுகிற மனிதர்களுடைய வார்த்தைகளின் திரட்சியினால் அதிகமாய் பேசுவார்கள். அப்படி என்றால் அர்த்தமற்ற வார்த்தைகள். எப்படி அதிக தொல்லையோடு நாம் படுக்கும் போது கனவு வருகிறது, அது புரியாத கனவாய் இருக்கும். எது என்ன என்று நமக்கு புரியாது, மிகவும் குழப்பமானதா இருக்கும். அது போல முட்டாளுடைய வார்த்தைகளின் பேச்சும் அப்படிதான். அவனுடைய பேச்சு இந்த கனவு போல ஒன்றும் புரியாது, குழப்பமா இருக்கும். வார்த்தைகளின் திரட்சியினால் மூடரின் சத்தம் பிறக்கும். அது வார்த்தை என்றே சொல்லவில்லை, பேச்சு என்றும் சொல்லவில்லை, அது சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முட்டாள் பேசுவது பேச்சல்ல, அது வெறும் சத்தமே, அர்த்தமற்றது என்று பொருள். முட்டாள்களின் பேச்சு அர்த்தமற்றது. இதைதான் இப்படி நாகரிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கென்று ஒரு பொருத்தனை செய்து கொண்டால் அந்த பொருத்தனையை உடனே செய்து முடிக்க வேண்டும். அப்படி பொருத்தனையை உடனே செய்யாமல் இருக்கிறவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படி செய்யாமல் இருப்பதை விட வேண்டிக் கொள்ளாமல், நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. நாம் கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்தால் அதை உடனே நிறைவேற்ற வேண்டும். அல்லது நேர்ந்து கொள்ளாமல் பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நல்லது. முட்டாள் ஒரு பொருத்தனை செய்வான், ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டான். அப்படிப்பட்ட காலம் தாழ்த்தி கொண்டிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. முட்டாளாய் நாம் இருந்து விடக்கூடாது. உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. பாவம் செய்வதற்கு, அதாவது நம் சரீரம் தண்டனையை அனுபவிப்பதற்கு நம் வாய் காரணமாய் இருந்து விடும். நாமே பாவம், நம்முடைய சரீரத்திற்கு பாவம் வராதபடிக்கு, நமக்கு ஒரு தீங்கு வராதபடிக்கு நம் வாயை அடக்கி வைப்பது நல்லது. வேதம் இதைதான் சொல்லுகிறது, உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. பேச்சினால்தான், பேச்சு எல்லாவற்றையும் துவக்குகிறது பாவத்தை. அதனால் பேச்சை அடக்கி வை. உன் சரீரம் முழுவதும் பாவம் செய்து தண்டனை அனுபவித்து நரகத்திற்கு போவதற்கு இந்த சிறிய நாக்கு பயன்பட்டு விடும். அதனால் உன் வாயை அடக்கி வை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி எதையும் நிதானம் இல்லாமல் பேசிவிட்டு நம்முடைய வார்த்தைகளினால் பாவம் வரும். நாம் பதறி ஏதாவது சொல்லிவிட்டால், தவறான வார்த்தைகளை நாம் பேசிவிட்டால், அப்படி என்றால் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள், கர்த்தருடைய மகிமைக்கு குறைவான வார்த்தைகள், இப்படி ஏதாவது பேசிவிட்டால் தேவ தூதர்கள் நியாயத்திற்கு வருவார்கள், நம்மளை தண்டிக்க வருவார்கள். அவர்களிடம் நாம் சொல்ல முடியாது, நான் தெரியாமல் செய்து விட்டேன், பதறி செய்து விட்டேன் என்றெல்லாம் தூதனுக்கு முன்பாக நாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நான் ஏதோ மறந்து சொல்லிவிட்டேன், விளையாட்டுக்கு சொன்னேன் என்றெல்லாம் சொல்லி சமாளிக்க முடியாது. சிலர் செய்வார்கள், எல்லா தவறையும் சொல்வார்கள், தவறாய் பேசுவார்கள், அதன் பின்பு விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்வார்கள், தெரியாமல் செய்து விட்டேன் என்று சமாளிப்பார்கள். இப்படியெல்லாம் தூதனுக்கு முன்பாக சொல்லி நாம் தப்பிக்க முடியாது. நாம் தவறு செய்தால், வார்த்தைகளினால் தவறு செய்தால், நாம் கர்த்தருக்கு விரோதமான பேச்சை பேசினால் தேவ தூதர்கள் நம்மை நியாயம் தீர்ப்பார்கள். நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறோம் இந்த வசனத்தின் மூலம். அப்படி என்றால் நமக்கு தீமை வரும், தண்டனை வரும். நாம் நினைக்கலாம் சில நேரம், திடீரென்று எனக்கு இந்த ஆபத்து வந்ததே, எனக்கு இந்த வியாதி வந்ததே, அல்லது இந்த வித நஷ்டம் வந்ததே என்று. அதற்கு காரணம், அதற்கு முன்பாக நாம் ஏதோ செய்திருப்போம். அதற்குரிய தண்டனையாக தான் இப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்திருக்கும். யோசித்து பார்த்தால் புரியும். கர்த்தருக்கு விரோதமான செயலை நாம் செய்திருந்தால், அவருக்கு விருப்பத்திற்கு, தெய்வ சித்தத்துக்கு விரோதமான செயலாய் இருந்தால் நிச்சயம் அதற்கு ஒரு தண்டனை நமக்கு வந்திருக்கும். வாய் பதறி பேசிவிட்டு அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம் கைகளின் கிரியைகளை கர்த்தரை அழித்து போடுவார். வாய் பதறி பேசி பாவத்தை நாம் வரவழைத்து கொண்டால் அந்த பாவத்தை நிமித்தம் நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். அதாவது ஒரு மனிதன் பிறந்து
வளர்ந்து ஒரு 10 வருடம் உழைத்து நல்ல ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் ஒரு வியாபார நிறுவனத்தை, ஒரு கடை வைத்து நன்றாக உழைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார். 10 வருடம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த மனிதன் தான் பெருமைப்பட்டு, இது என்னுடைய பிரயாசத்தினால் வந்தது, இது என்னால் நடந்தது என்று அவன் வாய் தவறி அந்த மனிதன் சொல்லிவிட்டால் கர்த்தரே அந்த மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அந்த மனிதன் என்னுடைய சுயபலத்தினால், என் திறமையினால், என் உழைப்பினால் நான் இதை செய்தேன் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிவிட்டால் கர்த்தர் அந்த இடத்தில் அந்த தொழிலை நஷ்டப்படுத்துவார். அந்த கடை வியாபாரம் குறைந்து போகும், அதற்கு ஆபத்து வரும், மூடும் நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிடும். அதாவது 10 வருட உழைப்பை ஒரு சில வார்த்தைகள் பேசி அதன் மூலம் நஷ்டம் அடைய நேரிடும். அப்படி செய்து விடாதே என்று வேதம் சொல்கிறது. இதுதான் வார்த்தையினால் நம் கிரியைகள் அழிக்கப்படாதபடிக்கு வார்த்தையில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வார்த்தைகள் பாவத்தை உண்டு பண்ணும், பரிசுத்தையும் உண்டு பண்ணும். வார்த்தை வல்லமை உடையது. புரிந்து கொள்வோம். நம் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துவோம். கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள், அவருடைய கிரியைக்கு விரோதமான வார்த்தைகள், அவருடைய சித்தத்துக்கு விரோதமான வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் பேசிவிடக்கூடாது. பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். பெருமைக்குரிய காரியங்கள், சுயநலமான காரியங்கள், பாவத்திற்கேற்ற காரியங்கள், இதெல்லாம் நம் இடத்தில் இருக்கக்கூடாது. நம் வார்த்தைகளில் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அநேக சொப்பனங்கள் மாயா இருக்கிறது. நாம் பல கனவுகள் காண்கிறோம். எல்லாம் பொருள் உள்ளதல்ல. பொருளற்ற கனவுகள் எத்தனையோ வருகிறது. அதெல்லாம் மாயை. வருகிறது போகிறது, அவ்வளவுதான். அது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும். அதிகமாய் பேசுவதினால் அந்த பேச்சிலும் அர்த்தமற்றதாய் போய்விடும். அநேக வார்த்தைகள் பேசினால் அதில் பொருள் இருக்காது. தேவையில்லை. முக்கியமான தேவனுக்கு பயந்து என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று பேச வேண்டும். பேசும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுது யாரிடம் பேசினாலும் இந்த வார்த்தையை நாம் சொல்லலாமா, இது பாவமாய் இருந்து விடக் கூடாதே என்ற எச்சரிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நீதியும் நியாயமும் புரட்டப்படுகிறதையும் நாம் கண்டால், அதை பார்த்தால், அதை குறித்து ஆச்சரியப்படக்கூடாது. அதாவது ஏழைகள் இருக்கிறார்கள், இவர்கள் ஏழைகள் தான் என்று நல்ல செல்வம் இருக்கிறவர்கள் அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், ஏழைகளை. அப்படி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நியாயம் இல்லை, நீதி இல்லை. ஏழைகள் என்றால் ஒரு சட்டம், பணக்காரர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சட்டம். பணக்காரர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்களை கண்டு கொள்வதில்லை. ஏழைகளோ மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். தவறு செய்யாதிருக்கும் பொழுதும் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அதை பார்த்து நாம் ஆச்சரியப்படக்கூடாது. இது ஏன் இப்படி நடக்கிறது என்று நாம் ஆச்சரியப்படக்கூடாது. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான். அவர்களுக்கு மேலும் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. அதாவது ஒருவன் ஏழையா இருக்கிறான் என்று ஒருவன் கொடுமைப்படுத்துகிறான், கொஞ்சம் பணக்காரனா இருப்பவன் கொடுமைப்படுத்துகிறான் என்றால் நீ ஆச்சரியப்படாதே. அவனை விட பணக்காரன் ஒருவன் வருவான் இவனை கொடுமைப்படுத்த. நீ ஏழையை ஒடுக்கினாய் அல்லவா, உன்னை ஒடுக்குகிறேன் என்று இவனை கொடுமைப்படுத்த இன்னொருவன் இருப்பான். அவன் வருவான், நீ அதை பார்த்து ஆச்சரியப்படாதே. இப்படி நடக்கிறதே என்று துடிக்காதே. அவனுக்கு ஒரு ஆளை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொடுமைப்படுத்துகிறவனை கொடுமைப்படுத்த இன்னொருவனை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கும் மேலே, அந்த மனிதனுக்கும் மேலே ஒருவர் உண்டு. அவர்தான் தெய்வம், அவர்தான் ஆண்டவர், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பார்த்து கொள்வார். அவர் நிச்சயம் நீதி செய்வார். ஒடுக்கப்படுகிறதை பார்த்து அமைதியா இருக்க மாட்டார். நிச்சயம் நீதி செய்வார். பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது. பூமியில் விளைகிற பலன் எல்லாருக்கும் உரியது. பூமியில் விளைச்சல் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. ராஜாவுக்கும் இந்த உணவுதான் போகிறது. பூமியில் விளையும் பொருள்தான். ராஜாவும் ஆதரிக்கப்படுகிறான். அப்படி என்றால் எல்லோருக்கும் பொதுவானது விளைச்சல். பணம் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே. பணம், அதிக பணம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு சேர்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும், எது வரைக்கும் நீங்கள் சேர்க்க போகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் முடிவு சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சேர்த்து கொண்டே இருப்பார்கள். ஆயுள் முழுவதும் கணக்கே இருக்காது.
பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் போதும் என்று தோன்றுவதில்லை. செல்வ பிரியன் அப்படி என்றால் பணம், பொருள், நிலம் போன்ற எல்லாவற்றிலும் பிரியப்படுகிறவர்கள் செல்வ பிரியன். அப்படி செல்வத்தின் மேல் பிரியப்பட்டு செல்வத்தை சேர்க்கிறவர்கள், நிலங்கள், நகைகள், வீடுகள், மிகப்பெரிய சொத்துக்கள், நிறுவனங்கள் இவைகளை சேர்த்து வைக்கிறவர்களை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு சம்பாதித்தால் நீங்கள் போதும் என்று இருப்பீர்கள் என்று கேட்டால் அவர்களிடத்தில் பதில் இருக்காது. அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும், இன்னும் பணம் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி அவர்களுக்கே தெரியாது. இவ்வளவு இருந்தால் எனக்கு போதும் என்று நினைக்க மாட்டார்கள். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அப்படி என்றால் நம் வீட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் நாம் இருக்கும் பொழுது நம் வேலைகளை நாமே செய்து கொண்டு நம்முடைய வருமானத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் அதிக பணம் சம்பாதித்தால் நம் வீட்டில் வேலைக்காரர்கள் வருவார்கள், வேலைக்காரிகள் வருவார்கள். அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்களை வேலைக்கு வைத்திருப்போம். இன்னும் அதிக பணம் வந்தால் அதிகமாக பெரிய வீடு கட்டுவோம். அதை பராமரிக்க ஆட்கள் தேவைப்படும். நிலங்கள் வாங்குவோம், கால்நடைகள் வாங்குவோம். இப்படி பலவிதமான காரியங்கள் செய்யும் பொழுது இன்னும் அதிக வேலைக்காரர்கள் வருவார்கள், தேவைப்படும், நாம் எடுத்துக்கொள்வோம். இப்படி நம்முடைய பணம் பெருக பெருக அந்த பணத்தை பெறக்கூடிய தின்கிறவர்களும் பெருகுவார்கள். அப்படி என்றால் பணம் பெருக பெருக அதை சாப்பிடக்கூடிய அந்த பலனை நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களும் பெருகுவார்கள். வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் என்ற பொருளில் அவர்களும் பெருகுவார்கள். அப்படி என்றால் நாம் ஒருவரை எதையும் சம்பாதித்து அனுபவிப்பதில்லை, நம்முடன் பலரோடு தான் சேர்ந்து அனுபவிக்கிறோம். எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேலைக்காரர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டுதான் இருப்போம். அதிகமாய் பாடுபட்டு சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறதினால் அதை கண்களால் காண்பதே என்று வேறு பிரயோஜனம் என்ன? கண்களால் பார்த்து திருப்தி அடைவது மட்டுமே. கண்களால் இவ்வளவு இருக்கிறது, எனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது என்று பார்ப்போம், இவ்வளவு நிலங்கள் இருக்கிறது என்று பார்ப்போம். அதாவது முன்பெல்லாம் பணம், நகை இப்படியாக கண்களால் பார்க்க கூட முடிந்தது. இப்பொழுதெல்லாம் டிஜிட்டல் கரன்சி ஆகிவிட்டது. வெறும் எண்களை தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஐஸ்வர்யத்தின் பலனை வெறும் எண்களை பார்த்து கொண்டு இவ்வளவு இருக்கிறது அவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி கொண்டு போகிறோம். அந்த எண்களாலேயே டிஜிட்டலாகவே செலவும் செய்கிறோம். இப்படியாக மறைகிறது. ஒன்றும் இல்லாமல் நம் கண்களால் கண்டோ கையால் தொட்டு கூட இப்பொழுதெல்லாம் பார்ப்பதில்லை. கண்களால் பார்ப்பதோடு சரி. அப்படிப்பட்ட காலமாய் இருக்கிறது. நம் ஐஸ்வர்யத்தினால் என்ன பலன் அடைய போகிறோம்? கண்களால் கண்டு திருப்தி அடைவதை காட்டிலும் வேறொன்றும் இல்லை. எனக்கு இவ்வளவு இருக்கிறது அவ்வளவு இருக்கிறது என்று பார்த்து விட்டு சந்தோஷப்படுவோம், அவ்வளவுதான். அதற்கு பின்பு வேறொன்றும் செய்ய போவதில்லை. வேலை செய்கிறவன், ஏழையான ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் என்றால் அவன் கடினமாய் உழைக்கிறான். அதனால் அவன் கொஞ்சமாய் சாப்பிட்டாலும் அதிகமாய் சாப்பிட்டாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். அவன் தூங்கும் போது கொஞ்சம் உணவு சாப்பிட்டால் கூட அவன் சுகமாய் தூங்குவான். ஆனால் செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. ஒரு பணக்காரன் இருக்கிறான் என்றால் அவன் அதிக பணம் சேமித்து வைத்திருப்பான், அவனால் தூங்க முடியாது. எந்த பணத்தை என்ன செய்யலாம், எந்த ஷேர்ஸ் வாங்கலாம், என்ன செய்யலாம், எப்படி பாதுகாக்கலாம், என்ன நகை வாங்கலாம், என்ன நிலம் வாங்கலாம், எந்த வியாபாரத்தில் நாம் செலவழிக்கலாம் என்று இப்படியாக யோசித்துக் கொண்டிருப்பான். அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது. செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. சூரியனுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு தீங்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது என்னவென்றால், ஒருவன் மிகவும் பாடுபட்டு ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறான், பணக்காரன் ஆகிறான் என்றால் அவனுக்கு அது கேடுண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுகிறதாம். பணத்தை சேர்க்கிறவன் தன்னை கெடுத்து கொள்ள, தன்னை காயப்படுத்தி கொள்ள, தன்னை நஷ்டப்படுத்தி கொள்ளவே அதை சேர்த்து வைக்கிறானாம். அவன் பணம் அவனுக்கே ஆபத்தாய் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. விக்கினம் என்றால் அசட்டு துணிச்சல். அதாவது அதிகமாய் பணம் சேர்த்து வைக்கிறவர்கள் துணிச்சலாக ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்வார்கள், ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குவார்கள். இப்படி எதையாவது செய்து துணிச்சலாக ஒரு முதலீடு செய்வார்கள், அல்லது ஏதாவது ஒரு பொருள் வாங்குவார்கள், ஏதாவது செய்வார்கள். இப்படி செய்து அழித்து போடுகிறார்கள். அவர்கள் அதிக போராட்டம் போராடி செய்த பணத்தை அவர்களே அழித்து போடுகிறார்கள். ஷேரில் போடுவார்கள், கடைசியில் அது நஷ்டம் அடைந்து வீணாய் போய்விடும். இப்படியாக மனுஷனுடைய செல்வாக்கு அழிந்து போகிறது.
ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். இவன் எப்படி ஒன்றுமில்லாமல் பிறந்து வந்தானோ, அவன் சிறு குழந்தையாய் பிறக்கும் போது வெறுமையாக பிறந்து வந்தான். அதே போல மரணத்தின் போதும் அவன் வெறுமையாக இந்த உலகத்தை விட்டு போகிறான். அதே போல அவனுடைய பிள்ளையும், அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து எப்படி வந்தானோ அப்படியேதான் போக போகிறான். இங்கிருந்து எதையும் அவன் எடுத்துக்கொண்டு போக போவதில்லை. அவன் மரணத்திற்கு பின்பு அதை எந்த பொருளையும் அவனால் எடுக்க முடியாது, கொண்டு போகவும் முடியாது. இவ்வளவு காலம் உழைத்து பிரயாசப்பட்டு சம்பாதித்த எதையும் அவனால் எடுக்க முடியாது. அவன் எப்படி வந்தானோ வந்த பிரகாரமாகவே போகிறான், வந்தபடியே போய் சேருகிறான். அப்படி இருக்க அவன் பட்ட பிரயாசத்தினால் என்ன பலன்? அவன் உழைத்த உழைப்பினால் பலன் என்ன? 50 வருடங்கள் ஒரு மனிதன் உழைத்து சம்பாதித்திருக்கிறான் என்றால் அந்த உழைப்பிற்கு என்ன பலன்? வரும்போது வெறுமையாய் வந்தான், பிறக்கும் பொழுது இறக்கும் பொழுதும் வெறுமையாய் போகிறான். அவன் எதையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. அப்படி இருக்கு அவனுடைய உழைப்பு. காற்றுக்கு பிரயாசப்பட்டிருக்கிறான். அவன் உழைப்பெல்லாம் காற்றில் போனது, காற்றில் கரைந்து போனது. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருக்க இவ்வளவு உழைப்பு எதற்கு? இவ்வளவு பாடுகள் எதற்கு? அந்த மனிதன் தான் ஐஸ்வர்யவானாக வேண்டும், மிகப்பெரிய பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசையில் அவன் சரியாக சாப்பிட மாட்டான். இரவும் பகலும் கடினமாய் உழைப்பான், சலித்து போவான், மிகவும் துன்பம் அடைகிறான், வலி அடைகிறான், வேதனையை அனுபவிக்கிறான். மனதில் சந்தோஷத்தை, எந்த சந்தோஷத்தையும் அனுபவிப்பதில்லை. அவன் காற்றுக்கு பிரயாசப்படுவதனால் லாபம் என்ன? இவ்வளவு துன்பம் அடைந்து அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி அவன் சலிப்படைந்து, வேதனை அடைந்து, துன்பப்பட்டு, நோயை அடைந்து மரித்து போகிறான். எந்த பலனையும், அவன் உழைப்பின் பலனையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் அவன் வைத்து போகிறான். இதனால் அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாட்களில் எல்லாம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள், உயிரோடு இருக்கட்டும் என்று அனுமதித்திருக்கிற நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் இருப்பதும், புசிப்பதும், குடிப்பதும், நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறெந்த பலனும் நமக்கு இல்லை. நாம் பிறருக்கு நன்மை செய்து நாமும் மகிழ்ச்சியாய் இருந்து சந்தோஷமாய் புசித்து கொடுப்பதே அன்றி வேறு எதையும் நாம் அனுபவிப்பதில்லை, எடுத்துக்கொண்டு போக போவதும் இல்லை. இதுதான் நம்முடைய பங்கு. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கும் பங்கு அவ்வளவுதான். புசிப்பதும் குடிப்பதும் பிறருக்கு நன்மை செய்வதும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனவன் அனுபவிக்கும் சந்தோஷம். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அவரே அதை அனுபவிக்கும் பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த ஐஸ்வர்யத்தை அவன் புசித்து குடித்து அனுபவித்து மகிழும்படி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பது கர்த்தருடைய அனுகிரகம். அவருடைய கிருபையினால் தான் அப்படி பெற முடியும். ஒரு மனிதன் பிரயாசப்பட்டு சம்பாதித்தாலும் ஐஸ்வர்யத்தை சேர்த்தாலும் அதை அனுபவிக்கும் பாக்கியம் என்பது கர்த்தர் தர வேண்டும். அப்படி கர்த்தர் கொடுத்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். நம்முடைய பிரயாசத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அதற்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். அவர் ஆசீர்வதித்தால் தான் அதை நாம் சந்தோஷமாய் அனுபவிக்க முடியும். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால், நீ படுகிற பிரயாசத்தின் பலனை நீ அனுபவி, நீ சந்தோஷமாயிரு. நீ பாடுபட்டு மிகவும் கடினமாய் கஷ்டப்பட்டு உழைத்து வீடு கட்டினாய், அந்த வீட்டில் குடியிரு என்று கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் அதிகமாய் உழைத்து சம்பாதித்து ஒரு நிலத்தை வாங்குகிறோம், அதில் மரங்களை நடுகிறோம் என்றால் அதன் பலனை பூசி என்று கர்த்தர் ஆசீர்வதித்தால் தான் நாம் அதன் பலனை அனுபவிக்க முடியும். இப்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை காப்பாற்றினால் மட்டுமே நாம் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். நம்முடைய உழைப்பினாலும் நம்முடைய போராட்டத்தினாலும் நம்முடைய திறமையினாலும் வல்லமையினாலும் எதையும் செய்துவிட முடியாது. கர்த்தர் கொடுத்தால்தான் அதை நாம் அனுபவிக்க முடியும். அதை புரிந்து கொள்வோம், இருதயத்தை தாழ்த்துவோம், மேட்டுமையை விட்டு விடுவோம். மேன்மை பாராட்ட வேண்டாம். என் உழைப்பு என் பாடு என்னுடையது என்று சொல்லாமல், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். அதுவே சரியானது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து அவன் பிரயாசத்தை எல்லாம் அனுபவித்து மகிழ்ந்திரு என்று சொல்லும் பொழுது, அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, அப்படி அந்த இன்பத்தை அனுபவித்து வாழ்கிற மக்கள்
தங்கள் நாட்களை, ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினைக்க மாட்டார்கள். சந்தோஷமான நாட்கள் மறந்து போகும். எப்பொழுதும் வாழ்க்கையில் அப்படித்தான். நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்த நாட்களை நினைத்து பார்த்தால் நினைவுக்கு வராது. நாம் துன்பத்தை அனுபவித்த நாட்களை பார்த்தால் உடனே நினைவுக்கு வரும். இது இயல்பு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நாம் மகிழ்ச்சியாய் இருக்கும் நாட்களை நாம் நினைக்க மாட்டோம், மறந்து போவோம் என்று. இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் இருந்து, புசித்து குடித்து மன மகிழ்ச்சியாக இருந்து, நீதியும் நேர்மையுமாய் வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி, கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து, அவருடைய சன்னதியில் ஜெபித்து வேதம் வாசித்து தினந்தோறும் மகிழ்ந்திருப்பதே நல்லது. அதுவே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இதை நாம் பின்பற்றுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ்வோம். உலக இச்சைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பேராசைப்பட வேண்டாம். ஐஸ்வர்யத்தை சேர்க்க அடைய வேண்டாம். வாழ்க்கை நமக்கு இருப்பதை போதும் என்று நினைப்போம். சிறுமையாய் எளிமையான வாழ்க்கை வாழ்வோம். அதுவே சிறந்தது, நிம்மதியானது. உலகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம் நிம்மதிதான். அந்த நிம்மதியை கர்த்தரிடத்தில் தேடுவோம். அது எளிமையான வாழ்க்கையில் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.